இன்னைக்கு வந்து ஒரு இழப்புனா இழப்பு. எங்களால் அது நேற்று நான் ரொம்ப அழவே மாட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன் நான் சங்கரோட. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷமா தான் ஒரு பெரிய பீக்கில் இருக்காரு. இன்னும் கூட ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருக்கலாமோன்னு எங்களுக்குலாம் ஒரு தோணுது. திருப்பி அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சாரு, அதனால தான் இவ்வளோ பாதிப்புன்னு சொல்றாங்க. பாருங்க, இறந்த மறுநாள் காது குத்து விழா மதுரையில பேரனுக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க. சங்கருக்கு என்னன்னா நல்ல டேலண்ட். அவர் வந்து அப்பவே எங்க எல்லாரையும் உட்கார வச்சு கமல் மாதிரி பேசுவாரு, விஜயகாந்த் மாதிரி பேசுவாரு. விஜயகாந்துக்கு வந்தாங்க பாருங்க, அதுல பாதி வந்த மாதிரி இருக்குது எனக்கு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர் பாலாம்பிகா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். சந்தோஷம் மேம், சந்தோஷம். ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு. ஸோ அதுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா மேம்? அவரை பத்தி நான் வந்து ஃபுல்லா இருந்தேன். மார்னிங் போனேன், ஈவினிங் எடுக்கிற வரைக்கும் நான் இருந்தேன். எனக்கு ரோபோ சங்கரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தெரியும். 25 வருஷம். அதாவது பிஃபோர் த விஜய் டிவி. ஆமா, எனக்கு வந்து ரோபோ சங்கரை விட பிரியா தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க அம்மா, அவங்க அப்பா, பிரியா எல்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எங்களுக்கு பழக்கம். பிரியாவோட அம்மா வந்து நாங்கள் ஒரு துணிக்கடை வச்சுருந்தோம், அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சாகுற வரைக்கும் அந்த அம்மா வேலை பார்த்துட்டே இருந்தாங்க, உழைச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்படி தான் பிரியாவை தெரியும். பிரியா வந்து டான்ஸ், அந்த ஸ்டேஜ் ஷோ, குரூப்ல நிறைய படங்கள், சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே அவ பாட்டு அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவரும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரோபோ. ஆமா, அப்பதான் ரோபோ வந்து மதுரையில வந்து ரோபோ சங்கர் இவளும் போய் ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்தது. அப்போ எங்ககிட்டலாம் வந்து சங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னொன்னே நான் என்ன கேட்டேன்னா, ரோபோ வேஷம் போட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கி எப்படி ஃபேமிலியை ஓட்டுவீங்க? இதுதான் என் மைண்ட் செட். அப்போ ரோபோ வேஷம் போட்டா 400 ரூபாய் 500 ரூபாய் தருவாங்களாம். இதை வச்சு எப்படி நீங்க ஃபேமிலி ஓட்டுவீங்கன்னு நான் பிரியாக்கு அட்வைஸ் பண்ணேன். இல்லை நான் எனக்கும் திறமை இருக்குக்கா, 2 பேரும் எப்படியாவது உழைச்சி நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுவோம். எனக்கு சங்கர் தான் உயிருக்கா, நான் சங்கர் இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்ட்டான். அப்போ நாங்கள் உடனே ஒரே 2-3 நாளில் வடபழனி முருகன் கோவிலில் நாங்கள் கிட்டத்தட்ட 15 பேர் தான் அந்த கல்யாணத்தில் இருந்தோம். 15 பேர் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியில் ராதாகிருஷ்ணன்ட்டு எங்கள் மாமா, அவர் எங்கள் ரொம்ப க்ளோஸ், எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ். அவர் ராதாகிருஷ்ணன்ட்டு அவர் தான் வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் முழு ஆதரவு கொடுத்து ரெடி பண்ணி கோயிலெலாம் பேசி இவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து. உண்மையாக எனக்கு பணம் இல்லை இவங்ககிட்ட. சங்கர்கிட்ட 1 ரூபாய் கிடையாது, பிரியா கிட்ட காசே இல்லை. ஒரு கிராமோ 2 கிராம் தான் கோல்டு தாலி மட்டும் வாங்கினாங்க. அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு என் ஹஸ்பண்டோட வேஷ்டி ஷர்ட் போட்டு தான் நிச்சயதார்த்தமே நடந்தது சங்கருக்கு போட்டு. அப்படி ஒரு கஷ்ட சூழ்நிலையில தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் அழுதுனே தான் இருந்தா. ஏன்னா மதுரையிலேருந்து யாரும் வரல, சங்கர் மட்டும்தான் இருந்தாரு. யாருமே வரல. வந்துட்டாரு, எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். ரொம்ப லவ் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நாங்கள் ஒரு 15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சங்கரோட யாருமே இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸு, பிரியாவோட நாங்கள் ரிலேட்டிவ், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 15 பேர் கல்யாணம் பண்ணி வச்சோம். என் வீட்டில் இருந்து தான் இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வடை, இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து பொங்கல். இவ்வளோ தான் நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய் தாலி கல்யாணம் முடிஞ்சு டிஃபன்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறமா இந்திரஜா பிறந்தா. இந்திரஜாவுக்கும் என் பையனுக்கும் 4 நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், சேம் ஏஜ், ஒரே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பக்கத்து ரூமில் டெலிவரி, பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில். என் பையனை விட இந்திரஜா 4 நாள் தான் கம்மி. ஸோ 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், ஒரே டெலிவரி, பக்கத்து ரூமில் இருந்தோம். இவங்க எல்லாரும் என் குழந்தையும் தூக்கிட்டு அடுத்த ரூம், பக்கத்து ரூமில் இந்திரஜா குழந்தையும், பிரியா குழந்தையும் போய் தூக்கிட்டு, இப்படி ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் மாதிரி நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் பழகியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்திரஜா பிறந்ததுக்கப்புறமா எங்கேயோ போயிட்டார் சங்கர். ஆனால் சங்கருக்கு என்னன்னா நல்ல டேலண்ட்டு. அவர் வந்து அப்போவே எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு கமல் மாதிரி பேசுவார், விஜயகாந்த் மாதிரி பேசுவார். அக்கா எப்படியாவது ஜெயிச்சிடணும்க்கா, நான் வந்துடணும்க்கான்லாம் என்கிட்ட ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்பார். அதை தான் சொல்கிறதே, அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்க, அது ஜெயிச்சிருவோன்றதில் சங்கரும் அதில் ஒரு உதாரணம். ஏன்னா இதையே சொல்லிட்டு இருப்பார், நான் ஜெயிச்சிடணும், எப்படியாவது வந்துடணும்.
எங்கேருந்தோ இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஷோஸ், ரோபோ சங்கர் ஒரு அப்படிங்கிற பெரிய பெரிய ரோபோ சங்கர் பிரபலங்கள் அவரோட இறப்புக்கு வராங்கன்ற போது அப்ப எவ்வளவு மனிதர்கள் அவர் சம்பாரிச்சு. உலக நாயகன் கமலஹாசனே வந்தார்ல. எஸ். அவர் வந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஆட்களை சம்பாரிச்சு அவ்வளோ டேலண்ட்டு. இன்றைக்கும் யாருக்கோவுமே வராது. சங்கருக்கு கோவமாக பேச மாட்டாப்புல, எல்லாரையும் அரவணைச்சு. எனக்கே 2-3 பேர் சொன்னாங்க ஷூட்டிங் நேரத்துலலாம் ஒரு 500 1000 கொடுப்பாராம் யாராவது கேட்டால், ஒரு ஹெல்ப்பிங் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இழப்புனா இழப்பு. எங்களால் அது நேற்று நான் ரொம்ப அழவே மாட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன் நான் சங்கரோட டெத்தில். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கோம், நாங்கள் அவ்வளோ பழகியிருக்கோம், எல்லா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கோம். கல்யாணத்துலலாம் நாங்கள் தானே கூட இருந்தோம். நான் தான் நாத்தனார் ஸ்தானத்தில் நான் தான் அந்த காமாட்சி விளக்கு பிடிச்சது. சங்கரோட அக்கா ஸ்தானத்தில் நான் தான் காமாட்சி விளக்கு பிடிச்சது. யாருமே இல்லையே, நாத்தனார் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கல்யாணம் நடந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கடன்னு ஒரு பீக்ல போயிட்டு டக்குன்னு ஒரு அதுவும் ஆரம்பத்துல இருந்து அவங்களோட வளர்ச்சியை பாக்குறீங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அதுவும் ஒரு 46 வயசுல யாராவது சாவாங்களா? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. எனக்கு சின்ன வயசு, இப்பதான் ஸ்டார்டிங்கு. இப்பதான் ஒரு 20 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷமா தான் அவர் பெரிய பீக்ல இருக்காரு. இன்னும் கூட ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாமோன்னு எங்களுக்குலாம் ஒரு தோணுது. இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். அதுதான் உடல் நலம், உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும், அது மெயின். இப்போ இடையில கூட அவருக்கு ஹெல்த் இஷ்யூ மஞ்சக்காமலை இருந்தது, வெயிட் லாஸ் ரொம்ப ஆனாரு, அப்புறம் மவுடி நல்லா இருந்தாரு. இதுக்கப்புறம் ஓகேன்ற போது ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி நான் நெகட்டிவா கேள்விப்படுறது என்னன்னா, அவர் ட்ரிங்க் அடிச்சிட்டு இருந்தாரு, இறக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் ட்ரிங்க் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் உண்மை. எனக்கு சொல்றாங்க, எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அப்போ பேசினேன், நல்லா பேசினாரு. நாஞ்சில் கல்யாணத்துக்குலாம் வந்தாரு, அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு. நல்லா இருந்தாரு. உடல்லாம் அது உடல் வந்து உடம்ப காப்பாத்துனது பிரியா தான் மெயின். அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து, எங்கேயுமே போகாம உப்பில்லாத சாப்பாடெல்லாம் கொடுத்து, சாப்பாடு கொடுக்கும்போதே துப்பிடு வரான். சங்கர் எப்படியாவது சாப்பிடு, நீ நல்லா ஆயிடணும்ன்ட்டு அப்படி ஒரு இது பண்ணி, கடவுள் செயல் தான் அது. பெரிய ரிக்கவர் ஆகி வந்தது. திருப்பி அது என்ன பண்ணாரு, ஏன் இந்தன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இதனால தான் பாதிக்கிறோம்னு தெரிஞ்சா திரும்பி ஏன் அதை தொடரணும்னு தான் தெரியல. ஆனால் எல்லாரும் சொல்றாங்க திருப்பி அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சாரு, அதனால தான் இவ்வளோ பாதிப்புன்னு சொல்றாங்க. மேபி எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஏன்னா நாங்கள் எதுவும் டெத்து நேரத்தில் எதுவும் பேசவும் முடியலல்ல, அவள் அழுதுட்டு இருக்கா, எதுவுமே தெரியல. நான் 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் டெய்லி பிரியாவுக்கும் ஃபோன் அடித்தேன், இந்திரஜாவுக்கும் ஃபோன் அடித்தேன். இல்லை அப்பா நல்லாயிட்டாரு, ஓகே, இதில் இன்வெர்ட்டரில் வச்சுருக்காங்க, நல்லாயிடுவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்பா பரவாயில்ல, திருப்பியும் பொழைச்சிட்டாப்ல சங்கர் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு டெத்துன்னு எனக்கெல்லாம் அப்படியே ஷாக்கு, தூக்கி வாரி போட்டுது. எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் பண்ணி வச்ச ஒருத்தர் வந்து ஒரு பையன் இப்படி ஆகிட்டா இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு அதுவும் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சவர். ஸோ அப்படி அப்படி நம்ம சிரிச்சு பார்த்தவரை இப்போ அவர் நினைக்கும் போது ஒரு சோகம் வருது அப்படின்னு போது யாராலையும் இல்லை. எனக்கு எப்படியே அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழுதுட்டேன் நான் நேற்று. அவ்வளோ பேசுவாப்புல எங்களுக்கெல்லாம், எங்ககிட்டலாம் அவ்வளோ வந்து மிமிக்ரி பண்ணுறதுலாம் இருக்கட்டும். எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டாலும் வந்துடுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பார் பாருங்க சங்கர். யார் எந்த ஃபங்க்ஷனுக்கு, ஏழை பணக்காரங்கெல்லாம் கிடையாது, யார் கூப்பிட்டாலும் போவார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிமிக்ரி, அங்கேயே ஒரு ஸ்டேஜில் மைக்கை வாங்கி பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒன்று. அதெல்லாம் பேமெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவங்கன்னா உடனே மைக்கை வாங்கி அங்கே அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். மற்ற எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார். அப்படி ஒரு கேரக்டர் இன்னைக்கு போயிட்டாருன்றது நம்பவே முடியல. ஓகே. இப்போ அவரை பற்றி நினைக்கும் போது இந்த நினைவு, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்ச அந்த நினைவு தாண்டி எனக்கு இந்த நினைவு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போகுது. அவர்கிட்ட பேசினது ஏதாவது நினைவுகள் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, நான் ரிக்கவர் ஆகி வந்து அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் சொன்னல கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அவரோட பையனோட மேரேஜில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். எல்லாருமே இருந்தோம். அப்போ நான் எங்கள் பக்கத்தில் உட்காந்தா ரொம்ப நேரம் பேசினார். பேசிட்டு நான் கேட்டேன், என்ன வாயெல்லாம் இன்னும் கிளியராக வரலையே சங்கர் அப்படின்னு. அதெல்லாம் வந்துடும்க்கா, நான் அதெல்லாம் சரியாயிட்டேன், பொழைக்க வச்சுட்டால பிரியா என்ன, இனிமேல் நான் ஒரு ரவுண்டு வந்துடுவேன், நல்லாயிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அங்கே உடனே ஸ்டேஜில் ஒரு டான்ஸ், ஒரு சாங் போட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தான் ஆடினோம், நானும் சங்கரும் தான் டான்ஸ் பண்ணோம். வாக்கான்னு சொன்னாப்புல நானும் எழுச்சி போய் ஸ்டேஜில் டான்ஸ் 2 பேரும் ஆடினோம். அப்படி ஒரு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தர் போகும்போது, தெரியாதவங்க யாராவது இறந்தா நம்மளுக்கு தெரியறதில்ல, அது ஓகே அப்படின்னு ஆகிடும்.
ரொம்ப க்ளோஸா கூடயே இருந்து இருந்துட்டு பழகி அது இனிமே எனக்கு அவங்க பிரியாவும் இந்திரஜா என்ன ஆக போறாங்கன்றதுதான் மைண்ட் செட். நேத்தெல்லாம் எனக்கு அவங்க என்ன ஆக போறாங்க அதுதான் புரியல. ஆனா ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு ஆணை எந்த அளவுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ண முடியும். சாவின் விளிம்பு வரைக்கும் போய் கூட்டிட்டு கூட வர முடியும் அப்படின்னு என்னால அவங்களோட மனைவி பார்க்கும்போது எனக்கு தெரிய முடியுது. உண்மையாவே அவங்க மனைவி பத்தி பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம். எனக்கு நிறைய எனக்கு அவ வந்து என்ன பண்ணுவா, முன்னாடி நாங்க அவளுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. நாங்க நிறைய ஷோஸ் எனக்கு ரெஃபர் பண்ணுவோம். வாங்கக்கா, சும்மா தானே இருக்கீங்க, வாங்க ஒரு சேலத்துல ஒரு இது நாகப்பட்டினம் எங்கெங்கேயோ நாங்க போயிருக்கோம். நிறையா ஊர்கள்ல போய் நிறைய ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். நானும் பிரியாவும். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் ஒரு குயிக் பீக்கு ஒரு பெரிய ஆளா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள மாரிலாம் யாருமே கஷ்டப்பட்டுருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டா பிரியா. அதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு லெவல்ல வந்து சங்கர் வந்து அவங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு சம்பாரிச்சு, கஷ்டப்பட்டு, உழைச்சு எல்லாரையும் செட்டில் பண்ணாரு. இந்திரஜாவையும், பிரியாவையும். இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். எஸ், சந்தோஷமா இருந்துட்டு சின்ன போயிருந்திருக்கு. இப்பதான் பேர குழந்தையே பொறந்திருக்கு. பாருங்க, இறந்த மறுநாளு இன்னைக்கு தான் சங்கர் இறந்துட்டாரு. மறுநாள் அவனுக்கு காது குத்து விழா மதுரையில, பேரனுக்கு. ஐயோ! பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டாங்க. எல்லாம் எனக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. நெறைய பேருக்கு அனுப்பிச்சாங்க பத்திரிக்கைலாம். முடியலையே, அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஃபங்ஷன், இன்னைக்கு இறந்துட்டான் சங்கர். எப்படி இருக்கும் பாருங்க. கஷ்டமா தான் அந்த ஐயையோ! குடும்பத்துக்கு. ஸோ இந்த இவ்ளோ தருணத்துல அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நல்லபடியா ஆத்மா சாந்தி அடையும். ஏன் அடையும்னா, அவ்ளோ கூட்டம் பாருங்க. ஆமாங்க. நான் இவ்ளோ ரஷ்ல பார்த்ததே இல்ல. விஜயகாந்துக்கு வந்தாங்க பாருங்க. அதுல பாதி வந்த மாரி இருக்குது எனக்கு. நான் விஜயகாந்த்துக்கு போயிருந்தேன். அதுல உள்ளயே போக முடியல. அவ்ளோ கஷ்டப்பட்டேன். அது நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கே உண்டான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி சப்போர்ட் பண்றத ஆமா. அத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படி ரோபோ சங்கருக்கும் நடந்ததுல என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லபடியா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சு, அவர் கடவுளா இருந்து அவங்க ஃபேமிலிய காப்பாத்தணும். அதுதான். ம். ஏன்னா இந்திரஜா சின்ன பொண்ணு. ரொம்ப ம். சின்ன பொண்ணு. என்ன 22, 23 வயசு தான் இருக்கும். ஆ. அது பேரன். அதுக்குள்ளேயும் கையில குழந்தை. ம். பிரியா, கார்த்திக்கு இவங்கள வந்து இனிமே தெய்வமா இருந்து சங்கர் தான் காப்பாத்தணும். ம். கண்டிப்பாங்க.